அஜித் கொலை வழக்கு இது சம்பந்தமாக சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. சிபிஐ நம்மகிட்ட ஏதாச்சும் சொன்னாங்களா? நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், இதில் என்ன உண்மை அப்படிங்கிறது யாருக்கும் சொல்கிறதில்ல. சிபிஐ அவன் பாட்டுக்கு விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். என்ன விஷயங்கிறத மக்களுக்கு சொல்லவே மாட்டான். இப்போ என்ன ஆயிருக்கு, அஜித் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டதாக அடித்தாங்கல்ல அஜித்தை, அந்த காவல் பணியாளர்கள் எல்லாமே ஜெயிலில் இருக்காங்க. எய்தவன் ஒருத்தன் அம்பத்தான் இப்போ பிடிச்சிருக்கோம். இந்த போலீஸ்காரங்களெல்லாம் ஃபோனில் கூப்பிட்டு அடித்து உண்மையை வர வை அப்படின்னு சொன்ன ஒரு மேல் அதிகாரி இருக்காங்க, ஐபிஎஸ். அவங்கள பற்றி ஏதாச்சும் வந்ததா விசாரணையில்? இந்த ஐபிஎஸ்ஸுக்கு தலைமைச் செயலகத்திலேருந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஃபோன் பண்ணியிருக்காரு அப்படின்னு செய்தி வந்தது. அந்த ஐஏஎஸ் அதிகாரி யார்? சரி, அந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஆணையிட்ட அரசியல்வாதி யார்? இப்போ தன் பிஏ ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க, உதாரணத்துக்கு அரசியல்வாதி மந்திரியாக இருப்பான், முதலமைச்சராக இருப்பாங்க. அவங்க கூப்பிட்டு ஐஏஎஸ்டையோ அதை இது பண்ண சொல்லியா அப்படின்னு வருவாங்க. அப்போ ஐஏஎஸ் இங்கே ஃபோன் பண்ணுவான் டிஜிபி ஆஃபீஸில் இருக்கிற உயர் அதிகாரிக்கு. அவங்க தான் ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை எஸ்பிக்கு சொல்லுவாங்க, அப்போ அடிக்க சொல்லு. அதை தான் எஸ்பி உங்களுக்கு சொல்லுவான். அப்போ இவங்க எல்லோரும் பேச்சை கேட்டு தான் அடித்தான் போலீஸ்காரன். அவன் பூரா ஜெயிலில் இருக்கான். ஆனால் அடிக்க சொன்ன எந்த உயர் அதிகாரியும் ஐஏஎஸ் அதிகாரியும் அரசியல்வாதியும் எவனுமே உள்ளே போகல. நம்முடைய கோரிக்கையை தப்பு செய்கிற மேலே இருக்கிறவன் கைதாகணும். அது எங்கேயுமே நடக்கிறதில்ல. சிபிஐக்கு போனால் நமக்கு நியாயம் கிடைக்கும்னு போனால் சிபிஐ இவ்வளோ விஷயத்தையும் ஒன்றும் இதுவரை சொல்லவே இல்லை. இன்றைக்கி ஜாமீன் மனு வந்திருக்கு. உள்ள ஜெயிலில் இருக்கான்ல பாவம் அப்பாவின்னா என்ன சொல்கிறேன், போலீஸ் துறையை பற்றி தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். இந்த போலீஸ் துறையில் கீழே இருக்கிறவன் தான் பலிகடா. மேலே இருக்கிற அதிகாரி சொல்கிறத செய்யணும், இல்லைன்னா காலி. ஆனால் சொல்கிறவன் மேல் அதிகாரி வெளிச்சத்துக்கு வரவே மாட்டான். வாய்நாளை சொல்லிவிட்டு இவங்களை மாட்டி விட்டு போயிடுவான். இன்றைக்கி ஜெயிலில் இருக்காங்களே, எந்த உயர் அதிகாரியாச்சும் இவங்களை காப்பாற்றினாங்களா? அவன் ஒதுங்கிட்டான். அதனால தான் காவல்துறை இவங்களுக்கு சொல்கிறேன், உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கங்க, எந்த உயர் அதிகாரியும் எந்த அரசியல்வாதியும் காப்பாற்ற மாட்டான் அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் செய்தியாக சொல்கிறதுக்கு காரணமே இதுதான், புரிஞ்சுக்கங்க. இப்போ இன்றைக்கி என்ன இருக்குது, உங்கள் ஜாமீன் மனு வந்திருக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில். அப்போ சிபிஐ சொல்கிறான், பெரிய விஷயத்த சொல்கிறான். இந்த ஜாமீன் மனு வரலன்னா சொல்லியிருக்கவே மாட்டான் சிபிஐ. மக்களுக்கு சொல்லணும்ல, விசாரணையுடைய இது என்ன, தகவல்கள் என்னன்னு இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லணும்ல. சிபிஐ சொல்கிறானா?